அம்மா என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி? நேத்து என்ன பப்ளிக்கா நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாலே அந்த கேடு கெட்டவளை பத்தி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஏற்பாடுனா என்ன ஏற்பாடு? அவளை நான் அசிங்கப்படுத்தணுமா? தெருவுல நிக்க வைக்கணும், என் கால்ல விழ வைக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? கௌதம், அவ சாதாரண பொண்ணு இல்ல, அவ எஸ்ஐ. அவளை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. முடியாது. மனசு முழுக்க அவமானம் பத்தி தெரியுதுமா. அவளை பழிவாங்க லேட்டாக எனக்கு ஜோர மாதிரி உடம்பெல்லாம் கொதிக்குதுமா. மா, உடனே நீ ஏதாவது பண்ண போறியா இல்ல நானே ஏதாவது பண்ணவா? Will you shut up? என்கிட்ட இந்த மாதிரி கத்தி பேசுற வேலை வச்சுக்காத கௌதம். உனக்குள்ள எரியிற அதே கோவம் தான் எனக்குள்ளேயும் எரியுது. சாதாரண எஸ்ஐ அவ எனக்கே சவால் விட்டுருக்கா. லைஃப் முழுக்க அவ எந்திரிக்க முடியாதபடி அடிக்கணும். அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுவும் பண்ணாம பேசாம இரு, அது போதும். புரியுதா? அது எப்ப நடக்கும்? நடக்கும். நீ போ. அம்மா நான் சொல்றேன். கௌதம், உன் அம்மா கோபம் உனக்கு தெரியாதா? இப்ப எதுவும் பேசாத. அவ என்ன பண்றாளோ பண்ணட்டும். முதல்ல நீ வா வா வா. பாட்டி. மேடம், வணக்கம் மேடம். உள்ள வா. பரவாயில்லையே, டைம் வேஸ்ட் பண்ணாம வேகமா வந்துட்ட. கார்ல வந்தேன் மேடம். நீங்க சொல்லி நான் லேட் பண்ணுவேனா? காஃபி சொல்லவா? இல்ல மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். விசாரிச்சியா? டீடைல்ஸ் இதுல இருக்கு மேடம். இந்த ஒரு பொண்ணு தான் மேடம், பேரு வீரலட்சுமி. அது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பேட்ச் எஸ்ஐ செலக்ஷன்ல செலக்ட் ஆகி நல்ல ரேங்க்ல ட்ரைனிங் முடிச்சிருக்கான். எஸ்ஐ ட்ரைனிங் அகாடமில என் ஃப்ரெண்டு தான் ட்ரைனரா இருக்காரு. அவர்கிட்ட தான் விசாரிச்சேன் மேடம். எஸ்ஐ போஸ்ட்டுக்கு கச்சிதமா பொருந்துற பொண்ணுன்னு சொன்னாரு. பயங்கர போல்டு, செம இன்டெலிஜென்ட் மேடம். காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான்னு ரொம்ப உயர்வா சொன்னாரு. அவ போல்ட்னஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதையும் நானே என் கண்ணால பார்த்தேன். அவளோட எய்மே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்றதுதான் சொன்னார் மேடம். அகாடமி அவுட் கோயிங் பேட்ச்ல ஃபர்ஸ்டா பாஸ் அவுட் ஆயிருக்கா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தாச்சு மேடம். ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆனா அவ இன்னும் ஜாயின் பண்ணல. ரைட்? எஸ் மேடம். இன்னும் 2-3 டேஸ்ல ஜாயின் பண்ணுவா. பக்கத்துல தான் வீரபாண்டியப்பட்டினம் ஸ்டேஷன் போல. தெரியும். அவ அந்த வேலையில ஜாயின் பண்ணவே கூடாது. ஐ மீன், அவ வேலையில ஜாயின் பண்றது நடக்கவே கூடாது. புரியல மேடம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவ ஏதாவது ஒரு கிரைம் கேஸ்ல மாட்டணும். ஐ மீன், அவ கிரைம் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா நாம ஜோடிக்கணும். புரியுது மேடம். அவ மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வை, கேஸ் முடியற வரைக்கும் அந்த வீரலட்சுமி டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது. பண்ணிடலாம் மேடம், கண்டிப்பா பண்ணிடலாம். முடிஞ்சா அவளுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, லைஃப்ல அவ ஒரு கிரிமினலா தான் இருக்க முடியும். ஒரு நாளும் அவ போலீஸ் ஆக முடியாது. பண்ண முடியுமா? கன்விக்ஷன் வாங்கி தர முடியுமான்னு தெரியல மேடம். பட் எஃப்ஐஆர் போட்டுடலாம் மேடம். என்ன சொன்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து சர்வீஸ் பண்றதுதான் அவ லட்சியமா? அந்த லட்சியத்துல முதல்ல நெருப்பள்ளி போடணும். உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். தேங்க்யூ. என்னது இது? கேஸ், எஃப்ஐஆர்னு இதெல்லாம் பழி வாங்குற விஷயமா? யார எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத கௌதம். ஐயோ மம்மி, உங்களால முடியலன்னா விட்டுருங்க, இத நான் பாத்துக்கிறேன். Will you shut up? இதுக்கு மேல நான் சொல்றதுதான் நடக்கணும். நீ வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. Idiot. பாட்டி, என்ன பாட்டி இது? அவ என்ன எவ்வளவு டைரக்டா அசிங்கப்படுத்திருக்கா. அம்மா பாட்டுக்கு சுத்தி வளைச்சு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், உலகத்துல யார் கோவத்தை வேணாலும் உன்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்க அம்மாவுக்கு கோவம் வந்தா யாரு எதிரில கூட நிக்க முடியாது. அத புரிஞ்சுக்கோ. ஐயோ பாட்டி, அதுக்காக நான் கௌதம், நீ எதையும் செய்ய வேணான்னு நான் சொல்லல. எதை வேணும்னாலும் செய்யு. ஆனா அத உங்க அம்மாவுக்கு தெரியாம செய்யு, சரியா? இப்போதைக்கு வைஜெயந்தி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி வையே. அவளுக்கு தெரியாம நீ எதை வேணாலும் பண்ணு. பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்றேன். பால்ராஜனுக்கோ 8640. பிச்சாண்டி ட்ரேடர்ஸ்
13,333. மாமா இவ நார்மலா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த மாசம் நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏசகி, பசியெல்லாம் கரெக்டா எடுக்குதுல? வாந்தி கூட குறைஞ்சிடுச்சுடி. என்ன சாம்பார் தான் பிடிக்க மாட்டேங்கு. இந்த புளிக்குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் தான் பிடிக்குது. தாராளமா என்ன வேணாலும் சாப்பிடு, பிடிச்சத சாப்பிடு, அது போதும். இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்கு. அண்ணே, தாத்தா என்னன்னு இந்த நேரத்துல டாக்டர் அம்மா என் மருமகளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கா? அத்தை வாத்த எல்லாம் நார்மலா இருக்குமா. இது வெறும் ரெகுலர் செக்அப் தான். ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? நான் எந்த நேரத்துல இங்க வந்தா உனக்கு என்ன டீ? இல்ல, நீ நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்கேன்னா உன் வீட்டுக்காரரு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதான் கேட்டேன். ஆமா, இந்த வயசுக்கு மேல அவர் என்ன துரத்தி நான் அழுதுகிட்டே இங்க ஓடி வருவேனாக்கும். ஏட்டி, அந்த காலத்திலேயே அவர் என்ன அம்புட்டு அடி அடிச்சு துரத்த பார்த்தாரு தெரியுமா? அதுக்கே அசராம அந்த வீட்டை விட்டு வெளியில வராத வட்டினா இப்ப வருவனாக்கும். அத்த, இப்ப என்ன விசேஷம்? நீ என்னத்துக்கு வந்து அதை சொல்லு. ஆமா, விசேஷம்தான். என் மருமகளுக்கு புள்ளத்தாச்சி மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு அழைக்க வந்தேன். புள்ளத்தாச்சி மருந்தா? ஆமத்த, அந்த காலத்துல இருந்து இதுதானே வழக்கம். பிள்ளை உண்டானாங்கன்னா பிள்ளை உண்டானவங்களுக்கு மருந்து வச்சு கூப்பிட்டு மருந்து கொடுக்கறது தானே முறை. அப்பதானே பிள்ளை நல்லா சத்து பிடிச்சி வளரும். பிரசவமும் சுக பிரசவமா இருக்கும். மா, உனக்கு எதுக்குமா இந்த வம்பெல்லாம்? நீ அந்த காலத்தை விட்டு வெளியே வரவே மாட்டியா? சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. இன்னும் புள்ளத்தாச்சி மருந்து, புள்ள பெத்த மருந்துன்னு என்னத்த சொல்லிட்டு இருக்க? ஏட்டி, வாயிலேயே போடுவேன். என்னடி பேச்சுதெல்லாம்? இந்த மருந்தெல்லாம் குடிச்சுதான் நான் 3 பிள்ளைங்களை பெத்தேன். என் மதனி 4 பிள்ளைங்களை பெத்தா. நாங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனதே இல்ல. இப்ப நீங்க அம்புட்டு பேரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த மருந்து தான் டி. முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. ஏத்தா பரணி, இதெல்லாம் ஒரு நடைமுறை, ஒரு நம்பிக்கை. அதை எதுக்கு போட்டு பேசிட்டு இருக்க? அத்த, நல்ல விஷயம்தான். ஆமா, மருந்து கொடுக்குறவங்க இங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்ல நாம அவங்க வீட்டுக்கு போகணுமா? ஏலே, என்னல சொல்லுத? என்ன சொல்றேன்னா, இந்த மருந்து கொடுக்குறவ நம்ம வீட்டுக்கு வருவாளா எப்படி? ஏலே கோட்டிக்காரா, மருந்த நம்ம வீட்ல, அதாவது எங்க வீட்ல வச்சுதான் கொடுக்கணும். எதுக்கு எதுக்கு அந்த வீட்டுல வச்சு கொடுக்கன? அந்த வீடு தேவையில்லைன்னு சொல்லி தானே என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. உடனே எதுக்கு அந்த வீடு? ஏலே, வழக்கமா என்னல நடக்கும்? ஒரு வீட்ல ஒரு பொண்ணு உண்டாகிறப்போ அவ மாமியார் வீட்ல தான் இருப்பா. புள்ளத்தாச்சி மருந்து கொடுத்து அவ உடம்ப தேத்தி மாமியார் தான் பக்குவமா பாத்துக்கறணும். 5ஆம் மாசம் பொண்ணு வீட்ல இருந்து வந்து அவளுக்கு ஆக்கி போடணும். 7ஆம் மாசமோ இல்ல 9ஆம் மாசமோ பொண்ணு வீட்ல இருந்து வந்து பொண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதானே நடைமுறை. அந்த முறைலாம் இங்க கிடையாது. அவ பிறந்த வீடு இதுதான், அவ வாழ்ற வீடு இதுதான். அவளை எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாது. ஏல மடப்பையில என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? புள்ளதாச்சி மருந்து மாமியார் வீட்டுல தானே வச்சு கொடுப்பாங்க. ஏலே சம்மு, நீ எசக்கி எங்க கூட்டிட்டு வந்த, நான் ஏதாவது சொன்னேனா? என் புள்ளையும் இங்கே வந்து எசக்கி கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு நான் ஏதாவது சொன்னேனா? இது நடைமுறைல எங்க வீட்ல வச்சுதான் புள்ளத்தாச்சி மருந்து கொடுக்கணும். அவளை நான் கூட்டிக்கிட்டு போறேன், சரின்னு சொல்லு. அத்தை, மருந்து குடிக்கதானே இந்த இப்பே கிளம்புல. நான் பேசிட்டு இருக்கேன்ல. மச்சான், தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கெல்லாம் தடை போடாத. எட்டி அசகி, நீ போய் தயாராக. இப்பவே கூட்டிட்டு போய் மருந்து கொடுப்பியாமா? அது எப்படி? இப்ப கூட்டிக்கிட்டு போகணும். காலையில விடியதப்ப பிரம்ம முகூர்த்தத்துல உண்டாகி இருக்கிறவள குளிப்பாட்டணும். பொறவு நல்ல நேரமா பார்த்து அவளுக்கு வெறும் வயித்துல மருந்து கொடுக்கணும் டி. இது காலையில தான் மருந்து கொடுக்கணுமா? அப்ப எதுக்கு இப்பவே வந்து கூட்டு போகணும்னு வந்து நிக்க? ஏலே, காலையில 4:30 மணிக்கு இவள குளிப்பாட்டணும்ல, இப்பவே கூட்டிட்டு போனாதானே சரியா இருக்கும். அண்ணன், ஒரு நாள் தானே.
நான் போயிட்டு வந்துடுறேன்னு. நானும் கூட போறேன் மச்சான், போயிட்டு வந்துடுறோம். இல்ல, நான் எசைக்கு எங்கேயும் அனுப்புற மாதிரி இல்ல. அவ அங்க வரமாட்டா. அண்ணே, என்னண்ணே இது? அத்தை ஒரு சாங்கியத்துக்கு தானே கூப்பிடுது. போக வேண்டாம்னு சொன்னா என்னென்ன அர்த்தம்? இல்லை, அது கையோட கூட்டு போய் கூட்டு வருதுன்னா அது கதை வேற. இப்போ கூட்டு போவோமா, நைட் அங்க தங்க வைக்குமா, மறுநாள் தான் மருந்து கொடுக்குமா. என் தங்கச்சி அந்த வீட்டில் ராத் தங்க மாட்டாள. உனக்கு வேணா அந்த மருந்து வச்சு இங்கே அனுப்ப சொல்லு, இங்கேயே மருந்து கொடுக்க சொல்லு. அவ அங்கெல்லாம் வரமாட்டா. டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. ஒரு ராத்திரி தானே, அதுக்குள்ள என்ன ஆயிட போகுது? இல்லை, ஒரு ராத்திரி கூட என் தங்கச்சி அந்த வீட்டில் தங்க கூடாதுல. எசைக்கே நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன், புரியுதா? டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. காலா காலம் நடக்கிற வழக்கம். அதை எதுக்கு நீ பிடிவாதமா மாட்டேன்னு சொல்ற? இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க? நான் சொல்றதுதான் ஃபைனல். என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அவங்க ராத் தங்க மாட்டா. மச்சான், என்ன பிடிவாதம் அது? கூட நானும் போறேன். எசகிக்கு எதுவும் நடந்துடாம நான் பார்த்துப்பேன். எப்படி? உங்க அப்பா அவன் மேல சீப்ப தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்தானே, அந்த மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லியா? அன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். அங்க நான் இருந்திருந்தா எங்க அப்பா அந்த வேலையை செய்ய விட்டுருப்பேனா? இல்ல என் வீட்டுக்காரியை விட்டு கொடுத்துருப்பேனா? ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பேசுத? அப்படிதான் பேசுவேன். ஏன் பேசக்கூடாது? அனுபவப்பட்டது நான் தானே, அனுபவிச்சது என் தங்கச்சி தானே. உன் அப்பனால என் தங்கச்சி ஏதாச்சும் ஆபத்து வந்தா எவன்ல பதில் சொல்லுவான்? என்னால அனுப்ப முடியாதுல. கிளி, என்னைய நம்பி அனுப்ப மாட்டியால? அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிட மாட்டேனா? ஏல பேப்பையில ஒரு ராத்திரி அனுப்பிச்சு வச்சா என்ன குடியா முடிகிற போது? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எசைக்கு போன் போட போறா, நம்மளாம் அங்க போக போறோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? அண்ணா, அத்தை ஆசைப்படுது. கூட பாண்டி மாமாவும் இருக்காவ. அப்புறம் என்னென்ன? உன்னைய விட அக்கறையா எசுக்கிய பாண்டி மாமா பார்த்து பாருண்ண. இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப போறது கிடையாது. என் தங்கச்சியை நாங்க அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி இல்ல வாழ்க்கை நடக்கும்? உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிடுத. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் விட்டு கொடுல, உனக்கு புண்ணியமா போகும். அத்தா, நீ என் விஷயத்துல விட்டு கொடுக்க சொல்லு, நான் விட்டு கொடுக்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது என் தங்கச்சி உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு நான் இதுக்கு எப்பவும் சம்மதிக்கவே மாட்டேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன சொம்பையா? என் வீட்டுக்காரியை காப்பாத்த எனக்கு தெரியாதா? என்ன மச்சான் நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ மத்த விஷயத்துல என்ன வேணா சொல்ல, நான் கேட்க. இது என் தங்கச்சி விஷயம். இதுல நான் தான் முடிவு பண்ணுவேன். அவ அந்த வீட்டுக்கு வர மாட்டா, ராத் தங்க மாட்டா. இதுக்கு மேல போறேன். என் வீட்டுக்காரியை கூட்டிட்டு நான் போதான் போறேன். என்ன பண்ணுவ நீ? நான் அப்படி சொல்லுதேன். இனி மீறி கூட்டி போயிட்டீங்களா? என்ன அம்மா அம்மாவனை சேர்ந்துட்டு இங்க ஒரு நாடகம் போட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறீங்களா? வேணாம்னு அத்தை கேக்குது. மாமாவும் போலாங்கிறாரு. நீ என்ன வேணாங்கிற? ஏம்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன் பாதுகாப்புக்கு தானே சொல்லுதேன். உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அண்ணங்க தாங்கோனால. புரியுதுன்னு. ஆனா உன்ன மாதிரியே மாமா என்ன பாத்துக்கிடுவாருன்னு. நீ ஒன்னத்துக்கு கவலைப்பட வேண்டாம். அத்தையும் பாண்டி மாமாவும் இருக்கப்ப எனக்கு என்னென்ன ஆக போகுது பாத்தியால? உன் தங்கச்சியே அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுதா. உனக்கு என்னல? டேய், இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து இவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருந்தனா இவ எப்பதாண்டா நார்மல் லைஃப வாழ்வா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அண்ணே, நான் வேணா அக்காக்கு துணையா போயிருக்கவா? இல்ல, இது பாரு, பாக்கியா ஆசைப்படுதா? இது மாப்பிள்ளை வீட்டுல நடக்க வேண்டிய முக்கியமான சாங்கியம்ல. இந்த பாரு, எசகியா ஆசைப்படுது இல்ல. இதுக்கு மேல நீ இதை வேண்டானே சொல்லாத, தயவு செய்து சொல்ற. அண்ணே, இசைக்கு போயிட்டு வரட்டும். அத்தையோட இந்த ஆசையாவது நீ நிறைவேத்துன. அண்ணன், அத்தை சொல்றத இல்லை, ஆளாளுக்கு சும்மா அதை பேசிட்டே இருக்காதீங்க. இல்லை, உனக்கு அங்க போறதுக்கு விருப்பமா? அத்தை கூப்பிடுதில்ல அண்ணன். உனக்கு அதுதான் விருப்பம்டா. நீ போயிட்டு வா.
தனியா இல்ல. ராத்திரி முழுக்க அந்த சவுந்தரபாண்டி இருக்கிற வீட்டுல உன்னை தனியா இருக்க விட எனக்கு மனசு இல்ல. நீ அந்த வீட்டுக்கு போலாம், அங்க போய் மருந்து சாப்பிடலாம். ஆனா நீ தனியா இல்ல. நீ அந்த வீட்டுல இருக்கிற நேரம் நானும் உன் கூடவே வருவேன். அதுக்கு சம்மதம் தான் அவளை கூட்டிட்டு போங்க. அப்படிதானே? நீயே வா, எம்புட்டு நாள் வேணா என் வீட்டுல தங்கு. எசக்கிய கூட்டிட்டு போக சம்மதிச்சல்ல, எனக்கு அதுவே போதும்ல. அம்மா, அப்போ நானும் கூட வரேம்மா. கேட்டி நீ எதுக்குட்டி? எப்படியும் அப்பாவோட இவன் என்ன மாதிரி வம்பிழுப்பான்னு எனக்கு தெரியாது. நான் அங்கேயே இருந்தாதான் இவனை சமாளிக்க முடியும். இல்லை, என்ன உங்க அண்ணன் மாதிரி நீயும் போலீஸ் வேலை பாக்கியா? ஆமா, நான் வரதான் செய்வேன். இப்ப என்ன? அம்மா தாயே, அது உன் வீடு, நீ தாராளமா வா. உன்னை யாரு தடுக்க முடியும்? அண்ணன் நீயே வா. அண்ணன் அத்தை, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும் அத்தை. ஆமாத்தா, அதான் சம்ம வரான்ல. நான் வீராவை பசி ஏற்றி விட்டு நேரம் இருந்தா நானும் வரேன். சரி கிளம்பு பாண்டி, கிளம்புவா. சரிம்மா. எசக்கி வா. எத்தா கிளம்புதா. இலை பாண்டி, வந்து பக்கத்துல நில்லுல. அண்ணே வாண்ணே, வந்து நில்லுண்ணே. போடா. நீ உண்டானது நம்ம வீட்ல தான் நடந்திருக்கணும். நான் உன்னை பெத்த புள்ள மாதிரி சீராட்டி பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். உன்னோட தாய் வீட்ல இருந்து 5ஆம் மாசமோ 7ஆம் மாசமோ வந்து உனக்கு ஆக்கி போட்டிருக்கணும். 9ஆம் மாசம் தான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கணும். எனக்கு அந்த குடுப்பம் எல்லாம் இல்லாம போச்சே. அம்மா, அவ எங்க இருந்தா என்ன? அவ சந்தோஷமா இருக்கால்ல, அதானே முக்கியம். பொண்டா இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா தானே குழந்தை நல்லபடியா பிறக்கும். அத்த, அவ இங்க இருந்தா அவளுக்கு மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. நீ அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் பிரிச்சு பார்க்க, அதுவும் உன் வீடு மாதிரி தானே. நான் ஒரு துக்கிரி, அதிர்ஷ்டம் இல்லாதவ. என் புள்ளையையும் சீராட்டி எனக்கு கொடுத்து வைக்கல, என் மருமவளையும் சீராட்டி தாங்கு தாங்குன்னு தாங்கவும் எனக்கு கொடுத்து வைக்கல. இப்ப நீ ஏன் மைனி அள வைக்க போற? மைனி சந்தோஷமா இருக்க மாதிரி 4 வார்த்தை பேச மாட்டியா? என்னமோ என்னோட வயித்தெரிச்சல் 2 வார்த்தை பேசிப்புட்டேன். கேட்டு எசக்கி, நீ கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்காத. மா, இப்ப நான் என்ன செய்யணும்? மருத்து வச்சு வரதுக்குள்ள என் மருமவளை குளிப்பாட்டியாச்சு. புள்ளையாண்டா மருந்து கொடுக்கணும்ல, அதுவும் வெறும் வயித்துல கொடுக்கணும். அதனாலதான் இம்புட்டு சீக்கிரமா நான் உன்னை வர சொன்னேன். அப்பனா மருத்து வச்சு அம்மா வர்ற வரைக்கும் நான் உட்காந்துருக்கணுமா? மருத்து வச்சு இப்ப வந்துருவாள, அதுக்கு முன்ன 2 பேரும் சோடியா சாமியை கும்பிட்டுட்டு பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறணும். சாமி 2 பேரும் வாங்க, வந்து சாமியை கும்பிடுங்க. இல்ல சம்முவா, நீயும் வாழ. நீ கூட்டு போத. சரி, நீ போ. சரி வாங்க. வாங்க. நல்ல நல்ல சாமி, எந்திரி. வேற என்னம்மா? அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. செத்த பொறுத்து கொட்டி தங்கம். மருத்து வச்சு வந்து மருந்து கொடுத்ததும் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்கணும்.
அதுக்கப்புறம் வயிறார சாப்பிடலாம். இலை பாண்டி, இவளை கூட்டிட்டு போய் உட்காரவி. வா. அப்பனே முருகா, எங்க குடும்பத்தோட வாரிசு நல்லபடியா பெத்து பொழைக்க வச்சிருப்பா. நாங்க ஒன்னதான் நம்பி இருக்கோம். ஐயா பிரசிடென்ட், உங்க வீட்டுக்கு என்னைக்கு வரட்டும்? எதுக்கு? எதுக்கா? பரணிக்கு நான் எப்ப மருந்து கொடுக்கறது? அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பரணி பாப்பாவுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. சாவடிச்சு கொடுவேன், வாயை மூட்டு நில்லு. தாலி கட்டிட்டா போதுமா? காலாகாலத்துல நடக்க வேண்டியது ஏன் நடக்கலன்னு தானே அவங்க கேட்காங்க. இதுக்கெல்லாம் கோபப்பட சரியாயிடுமா? ஆம்பளைன்னா ஊருக்குள்ள சண்டைய போட்டு 4 பேத்து மண்டைய உடைச்சா மட்டும் பத்தாது. 10 மாசத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். அத நாங்க தூக்கி கொஞ்சணும்ல, அதுதான் ஆம்பளைக்கு அழகு.